வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சன் லவர்ஸ். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசையை எப்பவுமே ஒரே மாதிரி செஞ்சு போரிங் ஆயிருக்கா? அந்த போரிங்கான பிரேக்ஃபாஸ்ட்டை வீட்டில் இருக்க சிம்பிளான பொருட்கள் வச்சு ரொம்ப ஈஸியாக இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்கிடலாம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரே மாவில் ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய 3 வெரைட்டியான தோசை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க இப்போ ப்ரிப்பரேஷனை பார்ப்போம். ஒரு மிக்சி ஜாரில் 10 சின்ன வெங்காயத்தை தோலை உரிச்சிட்டு சேர்த்துக்குவோம். கூடவே 10 பல் பூண்டையும் தோலை உரிச்சிட்டு உள்ளே சேர்த்துக்குவோம். 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்துட்டு கூடவே ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியையும் உள்ளே சேர்த்துக்குவோம். மாவோட புளிப்பு பொறுத்து புளியோட அளவை நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ இதில் காரத்துக்கு ஏற்ப காஞ்ச மிளகாய், இன்றைக்கி நான் 3 மிளகாய் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குவோம். பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. இப்போ இதை தாளிச்சுக்குவோம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிக்குவோம். எண்ணெய் நல்லா சூடாகவும் 1/2 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்து பொரிய விட்டுடுவோம். கூடவே 1/2 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்து பொரிய விட்டுக்குவோம். கொஞ்சம் கருவேப்பிலையை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்துட்டு கூடவே நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்குவோம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அடிப்பிடிச்சிடாமல் மட்டும் அப்பப்போ கிண்டி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். பாருங்கள், கார்லிக் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். இப்போ ஒரு தோசை தவாவை அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிக்குவோம். தவா நல்லா ஹீட் ஆக்குவோம். ஒரு தோசையை ஊற்றிக்குவோம். தோசை ஊற்றி இப்படி ஒரு மூடியால் மூடி பாதி வேக வச்சுக்குவோம். மாவு ட்ரை ஆகவும் மேலேயே ரெடி பண்ணி வச்ச கார்லிக் மசாலாவை இப்படி ஒரு ஸ்பூனால் அப்ளை பண்ணிக்குவோம். இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லியை தூவி விட்டுக்குவோம். இது மேலே இந்த மாதிரி கொஞ்சமாக ஆயிலையும் ஊற்றிக்குவோம். இப்போ இதை ஒரு மூடியால் மூடி நல்லா வேக வச்சு எடுத்தா கார்லிக் மசாலா தோசை ரெடி. அடுத்து செகண்ட் வெரைட்டி தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ண மாதிரியே தோசையை ஊற்றி ஒரு மூடியால் மூடி பாதி வேக வச்சுக்குவோம். தோசை பாதி வேகவும் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ண மாதிரியே கார்லிக் மசாலாவை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குவோம். இப்போ இது மேலேயே ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி ஃபுல்லாக தோசையோட எல்லா பக்கமும் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்குவோம். இப்போ இந்த முட்டை மேலேயே கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக பெப்பர் தூவி ஒரு மூடியால் மூடிக்குவோம். மூடியால் மூடி ஒரு பக்கம் வேகவும் இது மேலே இந்த மாதிரி கொஞ்சமாக ஆயிலையும் ஊற்றிக்குவோம். திருப்பி விட்டு இன்னொரு பக்கமும் வேக வச்சு எடுத்துக்குவோம். இது கார்லிக் எக் தோசை. அடுத்து 3வது வெரைட்டியை பார்ப்போம். முன்னாடி ரெடி பண்ண மாதிரியே தோசையை ஊற்றிட்டு அது மேலே மசாலாவையும் முட்டையும் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்குவோம். இப்போ இது மேலேயே சின்ன சின்னதாக கட் பண்ண வெங்காயம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை அப்ளை பண்ணி இந்த மாதிரி அமுக்கி விட்டுக்குவோம். இது மேலேயே கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக பெப்பர் பொடியும் இந்த மாதிரி தூவி விட்டுக்குவோம். இது மேலே இந்த மாதிரி கொஞ்சமாக ஆயிலையும் ஊற்றிக்குவோம். ஒரு பக்கம் வேகவும் திருப்பி விட்டு இன்னொரு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்தால் கார்லிக் எக் ஆனியன் தோசை ரெடி. 3மே ஒரே ஸ்டைல் தாங்க. சின்ன சின்ன டிஃப்ரெண்ட் ஆட் பண்ணி கொஞ்சம் வெரைட்டியான தோசையை ரெடி பண்ணி போரிங்கான பிரேக்ஃபாஸ்ட்டை இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றிடலாம். இதுக்கு சட்னி சாம்பார்லாம் எதுவுமே தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு டிஃப்ரெண்ட்டை ஃபீல் பண்ணிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம கிச்சன் லவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானே ஆனில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.